நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பத்மாவோட முகத்திரைய வந்து மணி வந்து கிழிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ தாங்க நம்ம சீனுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மணி வந்து கடுப்பில் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவொடனே பத்மா பத்மா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போடு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ வந்து சீனுக்கு தேவையில்லாமல் அந்த வீடியோலாம் அனுப்பி வச்சு அவன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சீனு வந்து உள்ளே வராங்க. வாப்பா வா, பாத்தியா உங்கள் அப்பா வந்து அவளுக்கே இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பேசலை, நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம பையனோட மைண்டை வந்து கலைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கலைக்கலைங்க, அவள் பண்ணதை தாங்க நான் வந்து செஞ்சு காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், சீனுவை வந்து அவன் மைண்டு கரெக்டாக இருந்துச்சு, நீ தான் என்னென்னமோ பேசி அவன் மைண்டை வந்து இப்போ மாற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாங்க. இப்போ தாங்க அவனுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவனே யோசித்து எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்கான். சரியா, நீங்கள் தேவையில்லாமல் வந்து அவன் மைண்டை நான் கலைக்கிறேன் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போனா நீ அவன் மைண்டை கலைக்கலையா? பிற எதுக்கு வந்து அவனுக்கு வீடியோ அனுப்புனது, மாயா திட்டுனது மட்டும் அந்த வீடியோவில் இருக்குது, ஏன் நீ பேசுனது எதுவுமே அந்த வீடியோவில் வரல, நீ என்ன பேசுன அது தெரியணும்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னங்க பேச போகிறேன், நான் நார்மலாக தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அவள் தான் என்னைய கை நீட்டி அடிக்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கடுத்து தான் நான் வந்து இதை வந்து சீனுகிட்ட காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, சண்டை போடும்போது நீ எப்படி இடையில போய் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. டேய் சீனு, இவளை வந்து நீ நம்பாதடா, இவள் கண்டிப்பாக வந்து மனசை கலைக்கிறதுக்காக இவள் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காளா, அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பின்னாடி இருந்து வேறு யாரோ இயக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சீனு வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் சொன்னார்ல, அதாவது அது எப்படி மாயா பேசுனது வரல, நீ பேசுனது மட்டும் நீ பேசுனது வரல, மாயா பேசுனது மட்டும் வந்திருக்கு வீடியோவில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீனு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போனா இதில் ஏதோ வில்லங்க இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை விடாமல் வந்து பத்மா வந்து அப்படியே மைண்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு சீனு, நான் சொல்கிறத கேள்றா, அவங்க அப்பா சொல்கிற பேச்செல்லாம் நீ நம்பாத, மாயாலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, அவள் வந்து நம்ம குடும்பத்தோடய இருக்கணும், அவள் வந்து விருப்பப்படுறா, நம்ம குடும்பத்தோடய இருக்கணும்னு நினச்சானா கண்டிப்பாக அவள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், உன்னை கல்யாணம் பண்ணாதான் இந்த குடும்பத்தை விட்டு எப்போயுமே பிரிய முடியாது, இந்த குடும்பத்தில் வந்து எல்லாத்தையுமே கைக்குள்ளே போட்டு அவள் தான் ஆளை நினச்சிக்கிட்டு இருக்கா, இதாண்டா அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பத்மா, தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது, எங்கே போய் தேடினாலும் மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து உன் பையன் சீனு கிடைக்கவே மாட்டான், அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாங்க. ஆமாம், சீமையில் இல்லாத பொல்லாத பொண்ணு இருக்குது பாருங்கள், போங்க. டேய் சீனு, நீ சொல்கிறத கேள்றா, கண்டிப்பாக மாயாவை நம்பாத, நாளைக்கு அந்த ரிங்கை எடுத்து நீ வந்து சாரு கையில் தாண்டா போடணும், அதாண்டா எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து பத்மா போயிடுறாங்க. மணி வந்து சொல்கிறாங்க, டேய் மாயா விட்டுறாதடா, மாயா வந்து நல்ல பொண்ணுடா, தயவுசெய்து யோசிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து மணி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்று சீனு வந்து தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமோ வந்து முடிஞ்சது.